அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு உறவு என்றால் அது கணவன் மனைவி உறவாகும். இந்த உறவு அமைதியாகவும் அன்பாகவும் புரிதலுடனும் இருந்தால் தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் பார்க்கும் போது சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்கி பெரிய பிரச்சினைகளாக மாறும் கருத்து வேறுபாடுகள் பல குடும்பங்களில் ஏற்படுகின்றன. ஒருவரின் சொல் மற்றவருக்கு பிடிக்காமல் போகிறது, கோபம் அதிகரிக்கிறது, பேசாமல் இருக்கிற நிலை உருவாகிறது. சில நேரங்களில் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் உண்மையாகவே ஒருவருக்கு ஒருவர் மீது அன்பு இருந்தாலும் அந்த கோபம் மற்றும் மனக்கசப்பு காரணமாக மீண்டும் சேர முடியாமல் தள்ளிப்போகிறார்கள். இங்கே தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களின் இதயங்களை மாற்றுவதும் கோபத்தை தணிப்பதும் அன்பை உருவாக்குவதும் அல்லாவின் கையில் தான் உள்ளது. நாம் செய்ய வேண்டியது அவனை நாடி துஆ செய்வதே. ஒரு கணவன் அல்லது மனைவி என் வாழ்க்கை துணை மீண்டும் என்னுடன் நல்லபடியாக பேச வேண்டும், கோபம் தணிந்து அன்புடன் திரும்ப வேண்டும் என்று உண்மையாக விரும்பினால் அதற்கான ஒரு நல்ல அமல் உள்ளது. ஒரு வாரம் முழுவதும் தினசரி 7 முறை சூரத்துன் நிசாவை ஓத வேண்டும். இந்த அமல் 7 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனமார்ந்த கவனத்துடன் ஓதி முடித்த பிறகு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவில், யா அல்லாஹ், நான் இந்த ஷுராவை ஓதி இருக்கிறேன், இதன் பொருட்டாக என் கணவர் அல்லது என் மனைவி அவர்களின் கோபத்தை தணித்து என்னுடன் நல்லபடியாக பேசும் நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும், அன்புடன் மீண்டும் சேர்ந்து வாழ வழி செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த துஆ மனமார்ந்த நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது இன்ஷா அல்லாஹ் யாருக்காக துஆ செய்கிறோமோ அவர்களின் இதயத்தில் மாற்றம் ஏற்படும். கோபம் குறையும், அவர்கள் பேச முன்வருவார்கள், அன்பு மீண்டும் உருவாகும். அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் சண்டை என்பது இயல்பான ஒன்று. ஆனால் அந்த சண்டையை நீடிக்க விடாமல் அதை சமாளித்து மீண்டும் இணைவதற்கான முயற்சி செய்வதே நமது கடமை. அந்த முயற்சியில் துஆ மிகவும் பெரிய ஆயுதம். இப்போது இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தீமையாக இருப்பது விபச்சாரம். இது ஒரு மனிதனை மட்டும் அல்ல, ஒரு குடும்பத்தையும் ஒரு சமுதாயத்தையும் அழிக்கும் ஒரு பாவமாகும். சில நேரங்களில் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இந்த தீய பழக்கத்தில் விழுந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு ஈர்ப்பாக மாறிவிடுகிறது. எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அவர்கள் திரும்ப வர முடியாமல் தவிக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமையில் நாம் அவர்களை குற்றம் சொல்லி விட்டுவிடக்கூடாது. அவர்களை அந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கும் ஒரு நல்ல அமலை உள்ளது. சூரத்துன் நிசாவை 7 முறை ஓத வேண்டும். அதற்கு முன்பும் பின்னும் 11 முறை தரூத் இப்ராஹிம் ஓத வேண்டும். இந்த ஓதலை முடித்த பிறகு தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை அந்த நபருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் அந்த நபரின் இதயத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த தவறான ஈர்ப்பு மெதுவாக குறையும். அவர்கள் அந்த விபச்சார பழக்கத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிப்பார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, இது ஒரு மந்திரம் அல்ல. இது ஒரு துஆ அடிப்படையிலான அமல். இதை செய்வதில் நம்பிக்கை மிகவும் முக்கியம். அல்லாஹ் தான் குணப்படுத்துபவன், அல்லாஹ் தான் மாற்றம் கொடுப்பவன் என்ற உறுதியுடன் செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சினை வந்தாலும் அதன் தீர்வு அல்லாவின் அருகிலேயே இருக்கிறது. நாம் அவனை மறந்து உலக வழிகளில் மட்டும் ஓடுகிறோம். ஆனால் உண்மையான தீர்வு துஆவில் தான் இருக்கிறது. கணவன் மனைவி இடையிலான பிரச்சினையா அல்லது ஒருவரை தவறான பாதையிலிருந்து திருப்ப வேண்டிய அவசியமா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வை நாடி துஆ செய்வது, அவனிடம் முழு நம்பிக்கையுடன் கேட்பது. அல்லாஹ் நம் குடும்பங்களை அமைதியாக்கட்டும், கணவன் மனைவிகளுக்கு இடையே அன்பை அதிகரிக்கட்டும், தவறான பாதையில் சென்றவர்களை நேரான பாதைக்கு திருப்பட்டும், நம் துஆக்களை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.